தமிழர் ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் செய்த போராட்டங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா லிஸ்ட் எடுத்து காமிச்சிருந்தாரு. அதில் என்னென்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வானூர்தி நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்புகள் சீமான் அவர்கள் பண்ண அந்த பரந்தூர் போராட்டம், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சீமான் பண்ண போராட்டத்தில் சீமான் பங்கேற்றது, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் செய்த போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு அகற்றி, அதாவது மீனவர்கள் போராட்டம் ஒன்று நடந்திருந்தது இல்லையா, அந்த போராட்டமாக இருக்கட்டும், பட்டினப்பாக்கத்தில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இதுக்கு மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் சாதிய வரி கணக்கெடுப்புக்கான ஒரு போராட்டமாக இருக்கட்டும், சாம்சங் தொழிலாளர் போராட்டமாக இருக்கட்டும், டங்ஸ்டன் போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மின் கட்டண உயர்வு போராட்டமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வியாபாரிகள் நலச்சங்கம் நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அரசு மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் சீமானவர்கள் பங்கேற்றார். முக்கியமாக சேலம் 8 வழிச்சாலை போராட்டமாக இருக்கட்டும், எல்லா நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ போராட்டங்கள், எல்லா போராட்டத்தையும் அண்ணன் சீமானவர்கள் பண்ணியிருக்காரு. இது கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், இப்போ திரைப்படங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதிராக சீமானவர்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை விஜய் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இதில் எல்லாத்துலையும் நிற்கும் தான் சொல்லியிருக்காரே தவிர, ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டங்களில் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. இவ்வளவு போராட்டங்கள் பண்ண அண்ணன் சீமானவர்கள் தான் பெஸ்ட்டு. விஜய் அவர்கள் நீங்களே சொல்லிட்டீங்க, இவ்வளோ போராட்டங்கள் பண்ணது சீமானவர்கள் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க, இதெல்லாம் துணை நின்று என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. போராட்டம் பண்ணணும், இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.